இந்த மிக்ஜாம் புயல் வந்து லக்கியாக நான் உண்மையாக சொல்கிறேன், லக்கியாக சென்னையிலேருந்து 100 கிலோமீட்டரில் ஃபார்ம் ஆயிடுச்சு. இது லக்கு நமக்கு. ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு புயல் வர்றதுக்கு என்ன 3 முக்கியமான காரணங்கள் வேணும். ஒன்று, பெருங்கடோட வெப்பம் வந்து 27 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். 2வது, மாய்ஸ்சர் ஈரப்பதம் வேணும். 3வது, பருவக்காற்று வேணும். இந்த 3 வந்துச்சுன்னா காற்றழுத்த தாழ்வுநிலை, காற்றழுத்த தாழ்வு மண்டலம், புயல், தீவிர புயல், அதி தீவிர புயல். இதுதான் அந்த ஸ்டேஜஸ். இந்த கிளைமேட் சேஞ்ச்னால, குளோபல் வார்மிங்னால கடலோட வெப்பம் இருக்குல்ல, அது ஆல்ரெடி 29 டிகிரி செல்சியஸ் ஆயிடுச்சு. 27 தான் போதும், ஆல்ரெடி 29 ஆயிடுச்சு. நான் சும்மா ஒரு தோராய கணக்கு சொல்கிறேன். சூரியந்தோட வெப்பத்தை திருப்பி அனுப்பணும். எந்த அளவுக்கு பூமி பிடிச்சி வச்சுக்கிறதோ அதான் குளோபல் வார்மிங். ஏன் பிடிச்சி வச்சுக்குன்னா, பசுமை இல்ல வாயுக்கள், க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் போய் மறிச்சுக்கிட்டு அந்த ஹீட் வந்து வெளியே போட மாட்டேங்குது. இதுதான் சயின்ஸ் நமக்கு சொல்லுது. இந்த ட்ராப் ஆகிற ஹீட், இந்த பூமிக்குள்ள இருக்கிற ஹீட்டில் 89% ஆஃப் த ஹீட் வந்து பெருங்கடல் ஓஷன்ஸ்க்கு போயிடுது. 6% வந்து லேண்டுக்கும், 4% துருவங்க போயிடுது. ஸோ 99% ஆஃப் ஹீட் வந்து இங்கே தங்கிடுது. 1% தான் திருப்பி போகுது. சரியா? இது வருது. சும்மா யோசிங்க, சும்மா பதில் சொல்லுங்கள். ஒவ்வொரு நொடியும் இந்த ஓஷன்ஸ், பெருங்கடல்கள் எவ்வளோ வெப்பத்தை வாங்க தெரியுமா? ஏதாவது ஒரு ஐடியா? எவ்வளோ வெப்பத்தை இந்த பெருங்கடல் வாங்கிக்கிறது? பே ஆஃப் பெங்கால், நமக்கு தானே பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓஷன், அரபிக் சி, அது ஒரு கடல் தானே. இந்த பெருங்கடல் வந்து ஒவ்வொரு செகண்டுக்கும் எவ்வளோ வெப்பத்தை வாங்கி தெரியுமா? 13 ஹிரோஷிமா குண்டுகள் போட்டால் எவ்வளோ வெப்பம் வருமோ அந்த அளவு வெப்பத்தை பெருங்கடல்கள் ஒவ்வொரு நொடியும் வாங்கி கொண்டிருக்கின்றன. ஒரு மினிட் இல்லை, ஒரு நிமிடம் இல்லை, ஒவ்வொரு நொடியும் இவ்வளோ பத்து வந்து பெருங்கடல் வாங்கிட்டு இருக்கு. ஸோ என்டையர் ஓஷனோட டாப் 2 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட்டாக அவுட்டு. ஸோ 29 டிகிரி செல்சியஸ் ரெடியாக இருக்குது. 29 31 இருக்குது. இப்போ வெயில் காலம் போச்சுன்னா 31. இது எல்லினோ, எல்லா ஆலினோ காலத்தில் வேறுபடும். சரி, தண்ணியை சுட வச்சா என்ன ஆகும்? நீராவி ஆகுமா? ஸோ கடலோட வெப்பம் 29, மாய்ஸ்சர் ரெடியாக இருக்குது. பருவ காலம் வந்தோடனே பருவக்காற்று வருது. பருவக்காற்று வந்தோடனே காற்று தாழ்வுநிலை, காற்று தாழ்வு மண்டலம், டிப்ரெஷன், டீப் டிப்ரெஷன், சைக்ளோன், சூப்பர் சைக்ளோன். இதுதான் ஸ்டேஜஸ். பெருங்கடல் வெப்பம் அதிகமாக இருக்கனால, தண்ணி நிறைய நீராவி ஆகிறதுனால, ஏன் நான் லக்கு தெரியுமா நான் சொன்னேன்? 100 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் ஃபார்ம் ஆன லக்கு. இதே அந்தமான் பக்கத்தில் போய் 300-400 கிலோமீட்டர்ஸில் ஃபார்ம் ஆகிருந்து வச்சுக்கோனேன். இந்த 300-400 கிலோமீட்டர் வரக்கூடிய புயல் அவ்வளோ தண்ணி கொண்டு சேர்க்கும். ஏன்னா தண்ணி எங்கே இருக்குது? அட்மாஸ்பியரில், வளிமண்டலத்தில். ஏன்னா நீராவி, தண்ணி சூடாகி நீராவியாக மேலே இருக்குது. ஸோ அந்த காற்றோட பேட் வந்து அவ்வளோ தண்ணியை கொண்டு வரும். அப்போ நீங்கள் ஒரு டேங்கர் லாரியை வந்து வெறுமனை ஓட்டுறதுக்கும் அதுக்குள்ளே பாலோ இல்லை எண்ணெயோ தண்ணியோ ஊற்றி ஓட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஸ்லோவாக தான் போக முடியும் இல்லையா? அதுமாதிரி தண்ணீரை சுமந்து வரக்கூடிய மேகங்கள் வந்து ஸ்லோவாக தான் வரும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக்ஜாம் புயல் 16 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்த புயல் சென்னையை நெருங்க 8 கிலோமீட்டர் ஸ்பீடு போயிடுச்சு. அதனால தான் சென்னையில் அந்த நைட் வந்து அவ்வளோ கொட்டி தீர்த்து சொல்லும். இது 300 கிலோமீட்டரில் ஃபார்ம் ஆயிருந்தால் யோசிச்சு பாருங்க, இவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணக்கூடிய புயல் எவ்வளோ தண்ணி கொண்டிருக்கும், எப்படி கொட்டி தீர்த்துருக்கோம் நம்ம தெரிஞ்சுக்கணும்.